அருள்பாலிக்கின்றார். அப்படி விசேஷமாக சடாரண்யம் என்று சப்த ரிஷிகளாலே பூஜிக்கப்பட்ட இந்த கஷேத்திரத்திலே விசேஷமாக தோப்புகானாவில் அருள்மிகு அன்னபூரணி உணவு வருகின்றவர்களுக்கெல்லாம் வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக கோவில் வள்ளலாய் எழுந்தொழி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் விசேஷமாக வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு விசேஷமா இன்னைக்கு வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரம். இந்த வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு தான் இந்த பிரம்மோற்சவமே. இத கணக்கு பண்ணிதான் 9 நாள் முன்னிலும் பின்னாடி ஒரு 4 நாள் உற்சவமே நடக்கும். அப்படி விசேஷமா இந்த வைகாசி திருவோணத்தை முன்னிட்டு எம்பெருமான் உதாரணம் முதலான பற்பல வாகனாதி சேவைகள் எல்லாம் சொல்லி நவதின பிரம்மோற்சவமான இன்று காலையிலே எம்பெருமான அவப்பிரத ஸ்நானம் சக்கரஸ்நானம் என்கின்ற தீர்த்தவாயு மகோத்சவம் என்றொழி விசேஷமாக ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த விகாசினி அசேஷ ஜெகதிஸ்திரீ வந்தே வரதவல்லபாவனே எம்பெருமானுடைய திருமாலை விட்டு அகலாத பெரிய தேவியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், அந்த பெருந்தேவி தாயாரை ஆண்டாள் நாச்சியார் கூறியது போல கைத்தலப்பட்ட அநாதே தோமி அப்படின்னு விசேஷமா இங்க அத்தலப்பட்ட ஹரிசங்கம் என்பூர முத்துடை கிராமம் இறைதாண்ட பந்தற்கு மைத்துவன் நம்பி மதுசூதன் நந்தனை கைத்தலப்பட்ட அநாதே தோழினான் அப்படின்னு ஆண்டாளுடைய வீரச் சொல்வதற்கிணங்க விசேஷமாக பெருந்தேவி தாயார் கௌராஜ பெருமாள் விவாக மகோத்சவமானது தற்சமயம் அதி அற்புதமாக இங்கே தீபாஞ்சராசன ஆகமவிதிப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசேஷமாக இந்த உற்சவத்தின் முத்தாய்ப்பான மாங்கல்ய தாரணமானது தற்பொழுது நடைபெற உள்ளது. அதை தொடர்ந்து லாஜ ஹோமங்கள் விசேஷமா இங்கே எழுந்தருளியுள்ள அத்தியாபக சுவாமிகளால சீர்பாடல் சொல்லக்கூடிய ஆரணமாயிரம் எல்லாம் சேமிக்கப்பட்டு மஞ்சள் தேங்காய் கொட்டக்கூடிய வைபவம், கலம்பராட்டம் சொல்லக்கூடிய அக்ஷதா ஆசீர்வாத வைபவம் எல்லாம் இருக்கும். அதனால மாங்கல்யதாரம் ஆனப்படி யாரும் போயிட வேண்டாம். இருந்து எல்லா வைபவத்தையும் கண்டவழி எம்பெருமானுடைய தீர்த்த பிரசாதத்தை எல்லாம் பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் கோஷ்டியா சங்கல்பம் பண்ணிக்கலாம். இங்க உபயதாரம் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதே போல எல்லோரும் இருந்த இடத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. எல்லோரும் கை கொட்டிக்கோங்க. அருகே போ ஜென்மகோத்ரோத்பகாய எல்லாரும் அவளுடைய கோத்திரத்தை மனசுல நினைச்சுக்க வேண்டியது. ஜென்ம நட்சத்திரே ஜன்மராசோ ஜாதஸ்ய தர்மகத்ரா நாமதேசஸ்ய குடும்ப தலைவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் சகலம் தானா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் பிரார்த்தனை சகலம் தானா அபிஷேகம் தேவி தேவி ஆயு ஓயாலோ சித்தம் சகல தோஷம் அநேக பகவதே பாகவதே கைங்கரிய அபிவிருத்தி சித்தம் தீர்க்க சௌபாகியம் வியாபார லாபார சித்தம் மானவ மானினான வித்யா அபிவிருத்தி சித்தம் தபதீனா அன்யோன்யப்ராத சித்தம் தபதீனா மனிஷீதமே சத்வ சந்தாபாகிய பிராப்தி சித்தம் கடியானா மனிஷீதமே விவாஹ பிராப்தி சித்தம் சகல தோஷ விருத்தே ஸ்ரீபூ நீலாவோக விருந்தே நாயகாஸ்மே ரத்ராஜஸ்மானி ஹரிஓ நகரா சதுர்கடா பரிசுலான சித்தே விவாஹ மகோத்சவகாலே மாங்கல்யதாரண பூஜாநாயம் மத்தியகருஷ்யே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ பெருமாளுடைய கோத்திரப்பவர்கள் தாயாருடைய கோத்திரப்பவர்கள் எல்லாம் சொல்லி லோகக்ஷேமத்திற்காக அதிகாரமானது கொடுக்கிறோம். திருத்தாவை